මේ ආණ්ඩුව වටන්න ඕන කාටද? மே மாதம் 27ஆம் தேதி இலங்கையினுடைய 2570வது வெசாக் தினத்தை ஆரம்பித்து வைத்த நிகழ்வுல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்றைய நாள்ல உரையாற்றினார். நிறைய விஷயங்கள் இதுல பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. புதிதான ஒரு சட்டம் ஒன்று உருவாக்கப்பட போகிறது. குறிப்பாக புத்த பிக்குகளுடைய ஒழுக்க நடவடிக்கைகளை கையாளுவது தொடர்பாக அது தொடர்பான பலதரப்பட்ட விடயங்கள் அடுத்து நடக்க போவதாக சொல்லியிருக்காரு. இதுல மிக மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்காரு. அரசாங்கத்தை யாராலும் அசைக்க முடியாது. இந்த அரசாங்கத்தை வீழ்த்த நினைப்பது அல்லது விரட்ட நினைப்பது யாருன்னு சொன்னா ஊழல்வாதிகள், போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், வழக்குகள்ல இருக்கிற அரசியல்வாதிகள் கலவரம் அடைந்து மக்கள் மத்தியில பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு அவர்களுக்கு புலையான தகவல்களை வழங்கி அரசாங்கத்தை கவுக்கிறதுக்கோ அல்லது விரட்டுறதுக்கோ அவங்க தான் முயற்சி செய்யறாங்க. மற்றும்படி இது மக்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் எந்த வகையிலும் யாராலும் අසෙක්ක මුඩියාද මේ ආණ්ඩුව වටන්න ඕන කාටද? මේ ආණ්ඩුව එලවන්න ඕන කාටද? මේ ආණ්ඩුව එලවන්න ඕනේ මේ රටේ ජනතාවට. මේ ආණ්ඩුව එලවන්න ඕන හොරු, තක්කඩි, අපරාධකාරයන්ට. මතක තියාගන්න. ඒ නිසා මේ ආණ්ඩුව දශක ගණනාවකට හොල්ලන්න බෑ. ඒක විතරක් මතක තියාගන්න. பல தசாப்தங்களுக்கு இந்த அரசாங்கத்தான் இருக்க போகுது. இந்த அரசாங்கத்தை எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டாரு. இது மட்டுமில்லாமல் இலங்கையினுடைய வரலாற்றிலேயே திரசேரியில அதிக பணம் இருக்கிறது இந்த அரசாங்கத்தால தான். கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணம் இருக்கு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தித்வாவால ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு செலவழிக்கப்பட்டதால குறைந்தொழுக்கே ஒழிய மற்றும்படி மிகப்பெரிய அளவான ஒரு தொகை திரசேரியிடம் இருக்கிறது. අපේ භාණ්ඩාගාරයේ කෝටි ලක්ෂයක විතර ඉතුරුවක් තියෙනවා. දැන් ටිකක් අඩු වෙලා තියෙන හොඳේ දිත්වා වලට වියදම්වල ටික අඩුයි. නමුත් කෝටි ලක්ෂයක විතර තැන්පතුවක් එක වෙලාවෙ තියෙනවා. ඒක වැදගත් නෙමෙයිද? இதோட ஒரு புதிய சட்ட முறைமை ஒன்றை உருவாக்குவதற்கான ஆலோசனைகளை அரசாங்கம் செய்து வருவதாக சொல்லியிருந்தாரு. அதாவது அண்மை காலமா புத்த பிக்குகள் அவர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற குற்றச்செயல்களுக்கான ஒரு தர்ம நீதிமன்றம் ஒன்றை அமைப்பதற்கான ஒரு அதிகாரத்தை பெறுவதற்கு ஒரு சட்ட மூலத்தை உருவாக்குவதற்கான ஒரு யோசனை இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தாரு. 1931ஆம் ஆண்டு மகாநாயக்கருடைய கோரிக்கைகளுக்கும் அவர்களுடைய எண்ணங்களுக்கும் மதிப்பளிக்கும் அந்த சட்ட திருத்தத்தில் தான் இந்த மாற்றம் கொண்டு வரப்பட போகிறது. எனவே இதன் மூலமாக அவர்களை இது தொடர்பிலான விசாரணைகளுக்கும் அதற்கான ஒரு நீதிமன்றத்தை அமைப்பதற்கான ஒரு ஆலோசனைகள் இப்பொழுது நடந்து வருகிறது. எனவே அண்மை காலமாக நடந்த ஒரு சில சம்பவங்களால இந்த நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்றைய நாளில் உரையாற்றும் போது வெசாக் தினத்தை ஆரம்பித்து வைத்த நிகழ்வுல உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தாரு. இந்த நேரத்துல காலியில 2009ஆம் ஆண்டு நடந்த ஒரு பாலியல் துஷ்பிரயோக சம்பவத்தின் தொடர்புடைய ஒரு புத்த பிக்கு ஒருவருக்கு 10 வருட கடூழிய சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு 9 வயது சிறுவன் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டுல வழக்கு தொடரப்பட்டு பலபெட்டிய நீதிமன்றத்தால் அவருக்கு 10 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்துல இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில அந்த தீர்ப்பை கொழும்பு உயர் நீதிமன்றம் உறுதிப்படுத்தி அந்த தண்டனையை உறுதிப்படுத்தி இருக்காங்க. 10 வருட கடூழிய சிறை தண்டனை என்பது குறிப்பிடத்தக்கது. 2009ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே இந்த மாதிரி அண்மை காலமாகவும் இது மாதிரியான பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. கடந்த நாட்கள்ல பெரிய அளவா இப்பொழுது எரிபொருள் விலையில மாற்றம் வரப்போகிறது. எரிபொருள் 700 ரூபாய்க்கும் அதிகமாக பெட்ரோல் டீசலுடைய விலைகள் அதிகரிக்க போகுது அப்படின்ற மாதிரியான பலதரப்பட்ட செய்திகள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கு. அதற்கு பதிலளித்திருக்கிறது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய பக்கமாக. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா 700 ரூபாய் வரைக்கும் எரிபொருள் விலை அதிகரிப்பதற்கான எந்த சந்தர்ப்பமும் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா இப்பொழுது வருகின்ற செப்டம்பர் மாதம் வரைக்குமான எரிபொருள் ஓட செய்யப்பட்டிருக்கிறது. கையிருப்பு அரசாங்கத்திலும் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் எரிபொருள் தட்டுப்பாடு எந்த வகையிலும் இருக்காது. 700 ரூபாய்க்கு மேல எரிபொருள் விலை அதிகரிப்பதற்கான எந்த ஒரு சந்தர்ப்பமும் ஏற்படாது அப்படின்ற தகவலை அவர் வெளியிட்டிருக்காரு. இது கடந்த நாட்களா அதிகமா சமூக வலைத்தளங்களையும் செய்தித்தளங்களையும் பாரிய அளவான எரிபொருள் விலையேற்றம் நடக்க போகுது அப்படின்ற தகவல்களுக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த தகவலை குறிப்பிட்டிருக்காரு. வெசாக் தினத்தை முன்னிட்டு இன்று முதல், அதாவது 27ஆம் தேதியிலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள மதுபான கடைகள் அதோட இறைச்சி கடைகள் இலங்கையில மூடப்பட்டிருக்கும். இந்த வெசாக் பண்டிகையை சரியான முறையில கொண்டு செல்வதற்கும் அதற்கு ஏற்ற வகையிலும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நாடு முழுவதும் அதிகளவான உணவு வழங்கும் நிலையங்கள் கண்காணிக்கப்படுகிறது. அதோடு அதிக
பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹஜ் பெருநாளை முன்னிட்டும் வணக்க ஸ்தலங்களுக்கான பாதுகாப்புகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதோட பொலிஸ்மா அதிபருடைய பெயரை பயன்படுத்தி அவருடைய கணக்குகளை பயன்படுத்தி இப்பொழுது இணைய மோசடி நடந்து வருவதை பற்றியான தகவல்களை வெளியிட்டிருக்காங்க போலீசார். அவங்களுடைய உத்தியோகபூர்வ Facebook தளத்துல இந்த செய்தி இருக்கு. இதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, அவருடைய கணக்கு, அவருடைய இலக்கங்கள் அல்லது அவங்களுடைய இமெயில் ஐடிகளை வைத்துக்கொண்டு இந்த இணைய மோசடி நடக்கிறது, மக்கள் இதை நம்ப வேண்டாம், இது போலியானது, இது தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபடுறவங்களுக்கு எதிராக இப்பொழுது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பக்கமாக சொல்லியிருக்காங்க. அதாவது பொலிஸ்மா அதிபருடைய பேரை வச்சே நடக்குது அப்படின்னு சொன்னா நம்மளாம் ஏமாத்துறோம் அப்படின்னு தான் சொல்லிடுறோம். அந்த அளவுக்கு இந்த மாதிரியான சைபர் தாக்குதல்கள் இப்பொழுது இலங்கையில அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களில் சில கருத்துக்களை பார்க்க கிடைத்தது. அரசாங்கத்தினுடைய திரைசேரி பணம், அரசாங்கத்தின் நிர்வாகங்கள்ல இருக்கிற அரச திணைக்களங்கள்ல இருக்கிற பணங்களே சைபர் தாக்குதல் மோசடி மூலமாக அதெல்லாம் எடுக்கப்படுதுன்னு சொன்னா, மக்களுடைய இந்த தனிப்பட்ட கணக்குகள், அவங்களுடைய பணம், இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பாதுகாக்கப்படும், எந்த அளவுக்கு நாங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ற பெரிய கேள்வி கடந்த நாட்கள்ல எழுந்திருக்கிறது. இப்போது பொலிஸ்மா அதிபருடைய பெயரை வைத்துக்கொண்டே இணைய மோசடி நடக்குது அப்படின்றது பெரிய அளவான அச்சத்தை பல மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் என்னன்னா, இப்பொழுது இணைய மோசடி என்பது மிக 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 ஆபத்தான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. மிகவும் பெரிய ஆபத்து, யுத்தத்தை விட மிக கொடுமையான விடயங்கள் இந்த இணைய மோசடி மூலமாக இப்பொழுது நடக்க ஆரம்பித்திருக்கு. அது இலங்கையில் இப்பொழுது அண்மை நாட்களாக அதிகரித்திருப்பது என்பது ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கு. இதற்கு காரணம் மியன்மார், பல நாடுகள், ஆசியாவுடைய பல நாடுகளில் தாய்லாந்து போன்ற பல நாடுகள் இருந்தது. அந்த நாடுகளில் தான் இந்த மாதிரியான குழுக்கள் இருந்து அங்கு வேலை செஞ்சாங்க. ஆனால் இப்போ அங்கு ஏற்பட்டிருக்கின்ற பலதரப்பட்ட சட்ட நடவடிக்கைகளால அந்த அணியினர் எல்லாமே இலங்கையை ஒரு மையமாக பயன்படுத்த ஆரம்பித்திருப்பதாகத்தான் விசாரணைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகளவானவர்கள் இப்பொழுது இணைய மோசடி மூலமாக கைது செய்கிறாங்க. நிறைய இடங்கள்ல வெளிநாட்டவர்கள் இலங்கையின் விசா நடைமுறையை பயன்படுத்தி பல நாட்டவர்கள் இங்க இந்த இணைய மோசடிகள்ல சில மையங்களாகவும் பெரிய பெரிய இடங்களை வாடகைக்கு எடுத்து, ஹோட்டல்கள், தொடர்மாடிகளை வாடகைக்கு எடுத்து அதிகளவான பணங்களை செலுத்தி இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுக்கு வர SMS வர எந்த லிங்காக இருக்கட்டும், இமெயிலில் வரதா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பில் வரதா இருக்கட்டும், தெரியாதவர்கள் உங்களை தொடர்பு கொண்டு ஏதாவது ரகசியமான தகவல்கள் அல்லது உங்களோடு பேசுகின்ற விஷயங்களை கவனமாக கையாளுங்க என்பதையும் ஞாபகப்படுத்தியிருக்காங்க. இதில் நிறைய பேர் சிக்கல் பட்டு கொண்டு நாளுக்கு நாள் இணைய மோசடியில் பிரச்சனைக்குள்ளாகிய பலதரப்பட்ட விடயங்கள்ல முகம் கொடுத்தவர்கள் இப்பொழுது போலீஸ் விசாரணைகள், அதாவது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல மிக அவதானமா இருங்க. அண்மை நாட்களா மாணவர்கள் மத்தியில, குறிப்பா பாடசாலைகள்ல, குறிப்பா மக்கள் மத்தியில, சிறுவர்கள் மத்தியில பரவி வர மூளை காய்ச்சல் தொடர்பான விழிப்புணர்வுகளும் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற இருமல், தடுமல், சிறிய காய்ச்சல், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தால் உடனடி கவனம் எடுக்குமாறும் வைத்தியருடைய ஆலோசனை பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் மூளை காய்ச்சல் காரணமாக 200க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தியத்தலாவ, கண்டி ஆகிய பிரதேசங்கள்ல அதிகமானவங்க பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது ஒரு மிக முக்கியமான விஷயமா கடந்த நாட்கள்ல பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. நம்ம மிக அவதானமா இந்த விடயத்திலும் கவனம் விடுங்க. இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாள்ல பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதுல அறிந்து கொள்ளலாம்.